வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஆதரவை கொடுங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த டாக்டரும் டாக்டரோட பொண்ணு வந்துட்டு ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. இது கேட்டதோட நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம குடும்பமே சேர்ந்து நம்ம கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க. அதுவும் முக்கியமா சித்தியால தான் இவ்வளோ பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய சூழ்ச்சி செய்த சித்திய சும்மா விடணுமா அப்படின்ட்டு ரேவதி கோவப்படுறாங்க. அப்போ ராதிகா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நாங்க தான் இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னு சந்திரா மேடத்துக்கு தெரியக்கூடாது. அப்படி சந்திரா மேடத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்களை சும்மா விட மாட்டாங்க. நாங்க ஊரை விட்டு ஊர் போனாலும் எங்களை சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நாங்க தான் சொன்னோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிற தைரியத்தோட நாங்க ஊருக்கு கிளம்புறோம். அப்ப ரேவதி நேரா ராதிகாவோட கையை பிடிச்சி, ஊருக்கு போற நேரத்துல என்கிட்ட இந்த உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு நீங்க எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதுக்கு ராதிகா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், அன்னைக்கு மட்டும் உங்க ஹஸ்பண்ட் கார்த்தி இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து நின்றுருப்பேனா அப்படின்னு சந்தேகம்தான். என் கூட படிச்ச பசங்க நான் காதலிக்கலைன்னு சொன்னதோட என்னை வந்துட்டு என் வாழ்க்கையவே நாசமாக்க பார்த்தாங்க. அந்த நேரத்துல கார்த்தி வந்துட்டு என்னை வந்து காப்பாத்தினாரு. அவருக்கு நன்றி கடனா அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொன்னேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு ராதிகா சொல்றாங்க, மேடம், நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. உடனே ரேவதியும் சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ராதிகாவும் டாக்டரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, வீட்டுல போயிட்டு கண்டிப்பா சித்திக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்க முடியாது. சித்திக்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதனால இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு வந்துட்டு சித்திக்கிட்ட போய் கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம கார்த்தி மாமா கிட்ட போய் கேட்போம். அவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். எல்லா விஷயமும் தெரிஞ்சும் அவர் அமைதியா இருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. மாமா கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்ட்டு ரேவதி வந்துட்டு நேரா கோவிலுக்கு வராங்க. கோவில்ல நம்ம ஹீரோ பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் 2-3 நாளையில கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது இல்லையா? அதற்கான ஏற்பாடுகளை நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ரேவதி வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, மாமா, உங்ககிட்ட ஒரு கொஞ்ச நேரம் தனியா பேசணும், வரீங்களா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, ரேவதி, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கே, இது இம்பார்ட்டண்ட்டா? ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, இது வாழ்க்கை சம்பந்தமான விஷயம், உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும். ஹீரோ சொல்றாரு, சரி வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் ரேவதி கேக்குறாங்க, ஏன் மாமா என்கிட்ட நீங்க இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, நீ என்ன சொல்ற அப்படின்னு எனக்கு புரியல. நான் உன்கிட்ட என்ன உண்மையை மறைச்சேன் ரேவதி? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது உண்மையா? அப்ப ஹீரோ ஷாக் ஆகி நினைக்கிறாரு, சரி ரேவதி வந்து குத்து மதிப்பாக தான் நம்ம கிட்ட சொல்றா போல. ஸோ அவகிட்ட நம்ம வந்துட்டு உண்மையை சொல்லிடக்கூடாது. ஸோ அத்தை வேற நம்மளுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு ஹீரோ ரேவதியை பார்த்து, அப்படியெல்லாம் இல்லை ரேவதி, யாரோ உன்கிட்ட தவறா சொல்லியிருக்காங்க போல. ரேவதி டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு, மாமா, இதை பார்த்துமா யாரும் தவறா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது உண்மை. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள நான் வந்துட்டு பார்த்துட்டு வரேன். அவங்க என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அம்மா தான், சித்தி தான் வந்துட்டு இது மாதிரி பொய் சொல்ல வச்சிருக்காங்க. இங்க பாருங்க மாமா, ஏன் வந்துட்டு அவங்க எல்லாரும் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன விட்டு பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, உனக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் உன்கிட்ட உண்மையை சொல்றேன். இங்க பாரு, அத்தைக்கு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே பாட்டியோட குடும்பத்தை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். பாட்டிய ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க ஒவ்வொரு நேரமும். நான் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்த பிறகுதான்
மாமாவோட குடும்பம் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். உடனே எப்படியாவது 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிதான் அத்தை வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரி வேலை பார்க்குறவன் மாதிரி வந்தேன். அத்தைக்கு வந்துட்டு ஆரம்பத்துல என்ன பிடிச்சிருந்துச்சு. நான் யாருன்னு அப்படின்னு தெரியாம உனக்கு வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நான் யாரு அப்படிங்கிற விஷயம் அத்தைக்கே தெரிஞ்சு போச்சு. அதுலேருந்து அத்தை வந்துட்டு உன்னையும் என்னையும் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க. அதுக்கு தான் அந்த சந்திரா கூட சேர்ந்துக்கிட்டு உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக பல திட்டங்கள் போட்டாங்க. ஆனா அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம 2 பேருக்குமே விவாகரத்து வாங்கிட்டாங்க. அந்த ஊர் பஞ்சாயத்துல வச்சு நம்ம 2 பேருக்கும் காசு வெட்டியும் போட்டுட்டாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. நானும் நீயும் பிரிஞ்சு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு பிரியவே முடியாது அப்படின்னு உங்க வீட்டில் ரொம்ப வந்து சண்டை போட்ட. கடைசியா உனக்கு இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு இப்போ கூட என்னால் சரியா கண்டுபிடிக்க முடியல. அந்த விபத்துல உனக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சு. அது அத்தைக்கும் சின்னத்தைக்கும் ரொம்ப சாதகமா போச்சு. அவங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உன்னையும் என்னையும் பிரிச்சுட்டாங்க. அதோட பழைய விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சா அது உனக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு டாக்டரை வச்சு பொய் சொல்ல வச்சுட்டாங்க. நானும் அதை உண்மைன்னு நம்பி உனக்கு எதுவும் பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு நினைச்சு உன்னை விட்டு விலகி இருந்தேன். இந்த சூழ்நிலையில தான் அத்தை வந்துட்டு உனக்கு அந்த மருதுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்ணாங்க. எப்படியோ அந்த மருது தப்பானவன் அப்படின்னு கடைசி நேரத்துல நிரூபிச்சு கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டேன். இங்க பாரு ரேவதி, இது எல்லாமே அத்தை எதுக்காக பண்றாங்க அப்படின்னா பாட்டி மேல உள்ள கோவத்தினாலதான் அத்தை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரம் பாட்டி மேல எந்த தப்பமும் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிச்சிருவேன். அதை நிரூபிச்ச பிறகு நான் உன்னை வீட்டுல வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிப்பேன். நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, இதுக்கப்புறமும் உங்களை பிரிஞ்சு நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன், எனக்கு நீங்க வேணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, ஒரு சூழ்நிலையால தான் நான் இப்ப அமைதியா இருக்கேன். இல்லைன்னா உன்னை வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஸோ நான் ஒரு சூழ்நிலையால தான் அமைதியா இருக்கேன், என்னை நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா அத்தை கிட்ட எடுத்து சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். எல்லாரோட சம்மதத்தோடையும் எல்லாரோட சந்தோஷத்தோடையும் இந்த கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு பாக்கெட்ல இருக்கிற தாலி எடுக்கிறாரு. அப்ப ரேவதி இதை பார்த்துட்டு, கார்த்தி மாமா, எனக்கு கட்டின தாலியை நீங்க கையிலே வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க என் மேல காதலோட இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ என் மேல அவ்வளோ பாசத்தோட இருந்த தெரியுமா. ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, கண்டிப்பா நான் உனக்கு ஞாபகத்துக்கு வருவேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த தாலியை கொடுக்குறாரு. ரேவதி அந்த தாலியை வாங்கினத்தோட அவங்களுக்கு ஏதோ லைட்டா ஞாபகம் வருது. அப்ப ரேவதி ஹீரோவை பார்த்து, மாமா, இந்த தாலியை கையில பிடிச்சதோட எனக்கு ஏதோ ஒரு நெருக்கமான பந்தம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது மாமா. எனக்கும் உங்களுக்கும் எப்படி அது கல்யாணம் ஆகணும், அந்த இந்த தாலியை அது வரைக்கும் நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு. அம்மாவும் சித்தியும் தான் தேவையில்லாம பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னையும் உங்களையும் பிரிக்கிறதுக்காக. அதுலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, அதெல்லாம் சீக்கிரம் தப்பிச்சிடலாம், நீ என் மேல நம்பிக்கையோட இருக்கிறியல்ல, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி, இந்த தாலியை நீ பத்திரமா வச்சுக்க அப்படின்னு. ரேவதி அந்த தாலியை வாங்கிக்கிட்டு, சரி மாமா அப்படின்னு நேரா கோவிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. என் புருஷன் என் மேல எவ்வளோ காதலோட இருந்தார் அப்படின்னா இந்த தாலியை கையிலே வச்சிட்டு இருந்திருப்பாரு. இந்த அளவுக்கு பாசமா இருக்கிற இவரை போய் என்கிட்ட இந்த பிரிக்கணும் அப்படின்னு அம்மாவும் சித்தியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரேவதி ரொம்ப வருத்தத்தோட சாமியை கும்பிடுறாங்க. அப்புறமா ரேவதி வந்துட்டு நேரா அந்த தாலியை பத்திரமா அவங்க வச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்போ ஈஸ்வரி நிக்கிறாங்க. ரேவதியை ஈஸ்வரி பார்த்துட்டு, எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, அம்மா, கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன். ஏன் நான் கோவிலுக்குள்ள போயிட்டு வரக்கூடாதா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லடி, தேவையில்லாம யாராவது வந்து பேச்சு கொடுப்பாங்க, அதுக்கு தான் நீ எதுக்கு கோவிலுக்கு போன அப்படின்னு கேட்டேன். அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏம்மா, யாரு என்ன பேசுனா என்ன, அப்படி என்ன சொல்லிட போறாங்க, உனக்கு ஏம்மா பயமா இருக்கு? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல ரேவதி, அப்படியெல்லாம் இல்ல, நமக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல,
அவங்களால எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டு. அப்புறமா ரேவதி நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அந்த தாலி எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு, மாமா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா இந்த தாலியை நீங்க பத்திரமா வச்சிருந்திருப்பீங்க அப்படின்னு அந்த தாலிய பத்திரமா எடுத்து பீரோல்ல வைக்கிறாங்க. பீரோல்ல வச்சுட்டு ரேவதி பயங்கரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் ரோகிணி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்னடி பண்ற? நானும் 2 3 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையாடி? என்ன பிரச்சனையா இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லு. உனக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையாடி? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, உடம்புக்கு பிரச்சனை இல்லக்கா, மனசுக்கு தாங்கா பிரச்சனை அப்படின்னு. இதை கேட்டதும் ரோகிணி ஷாக்காகி, என்னடி சொல்ற? மனசுக்கு பிரச்சனையா? இங்க பாரு, அக்கா கிட்ட சொல்லி எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா, நீ ஆரம்பத்துலேருந்தே மாமாவை பத்தி என்கிட்ட ஏன்க்கா நீ பெருமையா சொன்ன? அதுக்கு ரோகிணி டக்குன்னு, இல்லையேடி, உனக்கு பிடிச்சிருந்துச்சு அதாண்டி சொன்னேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, நீ எதுக்காக அப்படி ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ரோஹிணி சொல்றாங்க, என்னடி புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா, மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது உனக்கு தெரியும்ல. இதை கேட்டதும் ரோஹிணி ஷாக் ஆகுறாங்க. ஏடி சொல்ற? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா, எதுவுமே தெரியாத மாதிரி நீ ஷாக் ஆகாத. மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீ எதுக்காக என்கிட்ட மாமாவை பத்தி அடிக்கடி ரொம்பவே பெருமையா வந்து சொல்லியிருக்க தெரியுமா? நான் எப்படியாவது மாமாவை கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட மாமாவை பத்தி ரொம்பவே பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ புரியுதுக்கா, இதுக்கு தான் மாமா கிட்ட போய் என்னை ப்ரப்போஸ் பண்ண சொல்லியிருக்க. இதை கேட்டதும் ரோஹிணி ஷாக் ஆகுறாங்க. ரேவதி, உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, அன்னைக்கு வந்து ஒரு டாக்டர் வந்துட்டு உண்மையெல்லாம் சொன்னாங்களே, அந்த டாக்டரை நான் இன்னைக்கு போய் பார்த்தேன்க்கா. அந்த டாக்டர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு யாரு தெரியுமா காரணம்? சித்தி தான். அவங்களுக்கு மாமாவை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. மாமாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் மாமா கிட்டேருந்து என்னை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இவ்வளோ பெரிய சூழ்ச்சியை பண்ணியிருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரோகிணி. இங்க பாருடி, நீ இப்படி இந்த விஷயத்த சொன்னது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா இருக்கு. உனக்கு இந்த விஷயம் எப்படா தெரியும் அப்படின்னு நானே காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் உன்னையும் கார்த்தியையும் யாராலையும் பிரிக்க முடியாது. உனக்கு உண்மை தெரிஞ்சிருந்துச்சுல்ல அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மாமாவை ஆரம்பத்திலேயே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு அம்மா எவனையோ ஒருத்தனை மருதுவை கூட்டிட்டு வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. மாமா எப்படியோ அந்த கல்யாணத்தை வந்து தடுத்துட்டாரு. கடைசி நேரத்துல மட்டும் அந்த கல்யாணம் நிக்காம இருந்துச்சு. என் வாழ்க்கை என்ன இருக்குமோ அதை கொஞ்சம் கூட என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாரு, நீ ரொம்ப நல்ல பொண்ணுடி. கண்டிப்பா உனக்கு எந்த வகையிலையும் எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் உனக்கு காவலன் மாதிரி என்னைக்குமே உன் கார்த்தி மாமா இருக்காரு. அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான். எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும் பொழுது அவர் தேடி வந்து ஓடி வந்து என்னை வந்து காப்பாத்துவாரு. ஸோ இதுல இருந்தே மாமா எந்த அளவுக்கு என் மேல பாசமா இருந்தாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாளும் அவர் என் மேல பாசமா எதுக்கு இருந்தாரு அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா அப்படின்ட்டு நேரா அந்த தாலி எடுத்து காமிக்கிறாங்க. இந்த தாலி தானக்கா மாமா என் கழுத்துல கட்டினது. இந்த தாலி இன்னைக்கு என் மாமா என் கையில கொடுத்து, நான் கண்டிப்பா வந்துட்டு உன்னை வீட்டுல இருந்து கூட்டிட்டு போடுவேன், அத்தை கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு மாமா என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காரு. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ரோகிணி. அப்பாடா, எப்படியோ நீங்க 2 பேருமே ஒன்று சேரணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி நீங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.